விளக்குமாறும் செருப்பும் தான் கொண்டு வாரா. நான் என்னடா பாவம் செஞ்சேன், எனக்கு ஒன்னும் தெரியலையடா. ஏ மந்திரி அசுர கையில செய்வாருக்கு, அசுரர் கையில செய்வாருக்கு ஆயுதமோ இல்லையே. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க தம்பி வந்து மேலத்தை கூப்பிட சொல்லுது. தாங்க முடியல அவரால். ஹலோ, மேலகார அண்ணாவையும் மகடக்கார அண்ணாவையும் எங்கே இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரவும். ஐயா சாத்தா பறக்க இருப்பதால் மகடக்காரர்களும் மேலக்காரர்களும் உடனடியாக கோயிலுக்கு வரவும். மணி 11:45, 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓடியாங்க சீக்கிரம். ஆண்டவனுடைய கிருபையாலை செந்தோல் பறக்கு அசுரரை ஜெயிக்க என்கிட்ட ஆயுதம் இல்லையப்பா, பாவிகளை ஜெயிக்க என்கிட்ட படம் இல்லையே. நான் என்ன செய்யட்டும்? சண்டைக்கு படம் இருக்கா? என்ன பகல முழுக்க சண்டை போட்டா என்ன அர்த்தம்? படுத்தி போயிட்டான் அவன். இவன் பகல முழுக்க சண்டை போடு, ஒரே சண்டை. என்ன செய்ய செந்தோல் பறக்கு சூரியன் அப்படி போடு கிடையாது. கதிரவனை மறைக்க ஐயே மந்திரி, அசுரரை ஜெயிக்க எனக்கு படம் கிடையாது. நான் என்ன செய்ய போறேன்? ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் இந்த அசுரர்களை ஜெயிப்பதற்கு நான் ஆண்டவங்கிட்ட போறேன். கடவுள்கிட்ட போய் வர வாங்கி தவம் இருந்து நான் வரங்களை வாங்கி கொண்டு வரப்போறேன். என்ன மகாராஜா, என்னையா ஆண்டவனே இல்லம்பியலே, பகவானே இல்ல, கடவுளே இல்லம்பிங்களே, அது அப்பண்டா அன்னைக்கு சொன்னேன்டா. இப்பமெல்லாம் கடவுள் இருக்காருடோய். ஏய், நான் ஆண்டவனிடத்திலே போக போறேன். ஆண்டவனை காண போகிறேன் என்று வல்லரங்க என்ன செய்கிறான்? மந்திரி ஆசனத்தில் அமர வைத்தான். செங்கோல முத்திரையும் கையில் எடுத்து கொடுத்தான். எப்படி வாரான் தெரியுமா? காவி நல்ல உடைய நீந்தான் காலத்தில் ஊத்தி செம்பு நல்ல கடுக்க நீட்டான். அவன் சிவனாரம் நாடு இழந்தான், நாட்டு மக்கள் தான் இழந்தான், பொன்னிழந்தான், பொருள் இழந்தான், பெற்றவரை தான் இழந்தான், மண்ணிழந்த மனை இழந்தான், மனைவி மக்கள் தான் இழந்தான். அந்த வேலை நோக்கி எல்லோ பகவானே நினைத்தல்லவோ அவன் பாரதம் ஒன்றைய போறான், உடைய வினதான் நினைத்து ஓசிரம் ஒன்றைய போறான். மத குருக்கள் ஆட்சி, குருவி எதிராட்சி, நல்ல பறக்கள் ஆட்சி, திரும்ப ஊரை